ஆமாமா. கிளைமேட் மாறிடுச்சு, சூடெல்லாம் கடந்துட்டேன். முன்னாடி சூடு கஷ்டம். அது கஷ்டம், சூடு கடந்துட்டேன். இப்ப இது குளிர்ல பாத்தியாக்க இந்த 1 2 12 1 2 இந்த 3 மாசத்தை கிடக்கானு. அது இங்கிட்டு இந்த 3 மாசம் பிரச்சனை. ஆமா, பிச்சிரு உன்னைய குளிர். அப்ப ஆனா இந்த குளிர் வந்து ஓரளவு என்ஜாய் பண்ணி பாப்பிய. அடிச்சு வெயில் அந்த மாதிரி இல்ல. இந்த குளிர் வரப்போகும்போது மாப்பிள்ள எனக்கு ஓரளவுக்கு அந்த பேசுறதுக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆமா, ஏதாவது அவன்கிட்ட கேட்கறது கொள்றதுலாம் அப்ப ஒன்றும் தெரியாதுல்ல. இப்ப அந்த பேசுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுச்சு. 1 வருஷம் தாண்டிச்சுல. ஆமா, அதனால கொஞ்சம் தைரியம். இந்த ஆளுக்கு வேற எனக்கு இருக்காங்க ரெடியாவ எப்பவுமே. அதனால ஈஸியா பேச நம்ம குரூப் அங்க எப்பவுமே இருக்கு. டவுட்னா கேட்டுக்கலாம், இதுக்கு என்னன்னா அதுக்கு என்னன்னு சொல்லிக்கலாம். இப்படி அந்த ஒரு இது இருக்க போகும்போது எனக்கு அந்த இது பெருசா வந்து நான் நைட்ல அந்த அளவு இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அந்த வண்டிகள் மட்டும் கிடக்காங்க குளங்குள்ள. அவங்க ஆப்ரேட் பண்ற அந்த வண்டி, கிரேனு அந்த எல்லாம் ட்ரக்கு இது மாதிரி எல்லாம் ஆமா கிடக்கும். மத்த அவங்க எல்லாம் போயிருவாங்க, தங்குறதுக்கு வேலை இல்ல. அப்ப இது ஓடிக்கிட்டு போகும்போது அந்த ஜாமான் சொன்னேன்ல வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இதுக்கு முடிஞ்சு ஒரு வாரம் சென்று இவர் முதிர் ஆடுகிற எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். போயிட்டாங்க, முடிஞ்சு. அவரும் போயிட்டாரு. போன பிறகு நல்லா தாண்டா மாப்பிள்ள இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து இவன் வந்து போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் மாறின மாதிரி தெரியும். மாட்டான். ஆமா, ஓரளவுக்கு அப்ப படுத்தின கொடுமை இப்போதைக்கு இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன மெயினான காரணம்னா நம்ம ஆளுக்கு இங்க இருக்கான், என் மூட்டு பேரு. அது ஒண்ணு நம்மகிட்டே தெரியுவான் என்கிட்ட ஃபுல் டைம். அப்ப மிஞ்ச சாப்பாடுலாம் நம்மளால நைட்டு தான்டா. அந்த ஹீட்டு தான். இந்த வேலை நடக்கிறது ராத்திரி தான்டா. இதை வச்சு அதுதானே கொடுக்கும்போது நம்ம திங்க மாட்டாங்க. நம்மள நீங்க முன்னாடி நம்மளா சுத்துவோம் சோத்துக்குள்ள தான் நான் கடந்தோம். ஆமா ஆமா, நம்ம அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்குது, சூப்பர் மாட்டாங்க. அது அந்த நைட்டு ஒருதே மட்டும் அவங்க எல்லாரும் வந்தாங்க ஒரு நைட் சாப்பாடுக்கு. இவனே சொன்னான் எல்லார்ட்டையும். சந்தோஷம். இதுக்கு அப்புறம் நடந்தது, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஆக்கையிலேயே சேர்த்து போட்டு ஆக்கலாம் இல்ல. நீ கணக்கு வந்து 2 ஆடு 3 ஆடு 1 ஆடுன்னு கணக்கு. ஆடு கணக்கு அப்படித்தான். நம்மள மாதிரி கிலோ கிடையாது. மொத்தமா ஆடுதான் 5 பேரோ 10 பேரோ ஆடுதான். ஆடு அடப்பாங்களா அசாண்ட போட்டு ஆக்கி போறாங்களா. 1 கிலோ ஆடு வாங்குறதுக்கு என்னடா இது நம்மளுக்கு பாடுறா மாப்பிள்ள. இப்ப கூட நீ கூட பாத்தீங்கன்னா 1 கிலோ ஆடு வாங்கப்பட்டு இன்னைக்கு பெருநாள். அதுமா நம்ம கறியே வாங்க கிடையாது. ஆமா, ஆட்டுக்கறிக்கு வாங்க. அவங்க என்னடாண்டா ஆடு அசால்ட்டா வாங்கிட்டு வந்து போட்டு பண்றாங்க. நம்ம நிலைமை இப்படி, அவங்க நிலைமை அப்படி. என்ன மாதிரி சொல்றது சொல்லுவாங்க. நம்ம ஆட்டுக்கறி நம்ம என்னைக்குதான் வந்து வார வாரம் வாங்கி திங்க போறோம்னு தெரியலடா. வார வாரமா இங்க வருஷத்துக்கு ஆமா அப்படி இருக்குது. அப்ப வந்து இது முடிஞ்சது, இவரும் போயிட்டாரா. அப்ப பழைய மாதிரி கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ராத்திரியில வந்து பழைய மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ராத்திரி பழைய மாதிரி அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி. இவரு போயிட்டாருல, முதிர் போயிட்டாரு. ராத்திரி மட்டும். ஆமா, சாப்பாடு இவங்க வாங்கி தருவது எப்போதும் வாங்கி தருவான். ஆமா, என்ன ஆயிருதுன்னா அந்த வாங்கி தர சாப்பாடு எல்லாம் குமிஞ்சிருச்சு, அரிசி எல்லாம். அது சரி, மாப்பிள்ளைக்கு இந்த சாப்பாடு எனக்கு இங்க இருந்து வர்றது தெரியாது. அதனால குமிஞ்சிருச்சு வாங்கிட்டு வர்றதெல்லாம் இங்க இருக்குது ஸ்டாக்ல. அப்ப பாத்துட்டான். இல்ல அப்ப என்ன சாப்பாடு மாஃபி அக்கல் அப்படின்னு. அக்கலா? ஆமா, அக்கல்னா சாப்பாடு. மாஃபி அக்கல் அப்படின்னு. ஆனா அக்கல் சரிக்காண்டா கம்பெனி. அது அந்த அந்த ஆளுக்கு போல கம்பெனின்னு சொல்லுவான், சரிக்காண்டா. சரிக்காண்டா கம்பெனி. சரிக்கா. அப்ப அந்த கம்பெனில இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு. பாய் பிடிச்சுக்கிட்டு அப்படின்னா அதான் ஒரு குள்ளு இந்த குள்ளு சபா அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு அது 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 இருந்ததுதான். எனக்கு நான் வச்சேன் இதை புள்ள அள்ளி இந்த ஆளுகிட்ட கொடுத்து விற்க சொல்லிடும்னு பார்த்தேன். அரிசி எல்லாம் கொண்டு போய் வித்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படாது, அவங்களுக்கு கம்பெனி சாப்பாடு. கொஞ்சம் ஓவர் வாசதி, ஓவரா தான் போயிட்டு ஆட்டை பிடிக்கிற இல்ல. அவங்க எல்லாம் சாப்பாடு வந்து எப்படின்னா தேவிச்சா இருக்கலக்கா சொன்னீங்க. அவங்களுக்கு கம்பெனி சாப்பாடு. அதான் கம்பெனி சாப்பாடு தரமான சாப்பாடு. அது சரி, லேடுவா அடிக்கிற சாப்பாடு. நம்ம இந்தியாவில கொண்டு அப்படி நாட்டு சாப்பாடு தரமான சாப்பாடா. ரசம் மோர், அதனாலதான் உங்களுக்கு மத்த குழம்பு மாப்பிள்ள, கார குழம்பு. ஆஹா, யான் கேக்குறப்போ அந்த. ஆனா உண்மையிலேயே நீ பாரு மாப்பிள்ள, கமெண்ட்ல சொல்லியிருந்தா இல்ல அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, அதெல்லாம் இப்போ நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நட்டு காட்டுக்குள்ள இந்த வத்த குழம்பு நீ வச்சு சாப்பிடுற பத்தியா கலங்கிரும். ஆனா உண்மையிலேயே அந்த வத்த குழம்பு அந்த நடு காட்டுக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறேன். வருடங்கள் ஆயிட்டு பாத்தீங்கன்னா
மாட்டி கண் கலங்கி இல்ல. இப்போ கமெண்ட்ல வர சொல்லியிருந்தாப்புல, அமெரிக்காவோட கப்பல் இதுல ஏழாத்தாப்லையா அவர் 8 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான் ரசம் சாப்பிட்டாராம். அழுதுட்டேன்னு சொல்லிட்டாரு மனுஷன். உண்மைதான்டா. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சாதாரண செயல் மாதிரி வணிகமான இல்ல நம்ம. காடா ஆமா இருக்கு அதுல அந்த வத்த குழம்பு ரசத்தை வச்சுக்கிட்டு திங்கையில ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வந்துருப்பா உனக்கு. நம்ம நாட்டு சாப்பாடு இதுக்குள்ள கிடைச்சிருச்சடா. என் ஃப்ரெண்டு அவனோட ரஷ்யா போனான்ல, 6 மாசம் கழிச்சு சொந்தமா ரசம் எப்படின்னா ரசத்துக்கு கிடைக்கவே இல்லையா. சீரம் சோம்பு அங்க எல்லாம் வாங்கிட்டு மிளகெல்லாம் வாங்கிட்டு தட்டி போட்டு லைட்டா குடிச்சிருக்கான். அழுதுட்டான் குள்ளே சொன்னான். ரசத்தை குடிச்சு ரசத்தை குடிச்சு அழுதுருக்கான். சாப்பாடு கிடைக்காத சாமான்லாம். நம்ம நாட்டு சாப்பாடுக்கு நிகரு நம்ம நாட்டு சாப்பாடு தான்டா உண்மையில. இதுக்கு நானே திண்டே வளர்ந்துட்டேன் பாருவேன் நம்ம. இது நல்லா தான் நம்ம போச்சு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை பத்தி அவன் கண்டுக்கிறல. எப்போதுமே ரெகுலரா ஓடுது. இவங்க புதன்கிழமை வருவாங்க, எல்லாம் செட் பண்ணுவேன், இது பண்ணுவேன், இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வரை எனக்கு தெரியல இப்படியே ஓடுமான்னு கேட்டா அங்கதான் ஓடலை. இன்னைக்கு அங்கதான் சொல்லிய வில்லியே வந்து இறங்குறா என் ஓனருடைய பொண்டாட்டி. அவ பெருங்குண்ட வில்லியா போவான்னு நான் எதிர்பார்க்கறடா மாப்ள. இவன் கட்டுக்குள்ள வந்துட்டான். முதலாளி கட்டுக்குள்ள வந்துட்டான். இவ வந்து அடிமையா இருப்பாள். அவளுக்குள்ள பொண்டாட்டினது இவ வந்து பொண்டாட்டிக்கு அடிமை போல. அது சரி. அத வந்து நம்மள்ட்ட காட்டிக்கிட்டு இருந்திருக்கப்ப இவ்வளவு நாளா இது எனக்கு தெரியல. அது இதுக்கு முன்னெல்லாம் வருவாள ஒன்னும் சொல்லல. அவட்ட வருவா. நான் பார்த்ததும் இல்ல அவளை. முகத்தை மனசதுனால நேரில் பேசிக்க 2-3 தடவை பேசுறதுனா இந்த சலான் சொல்றது, தாள் அப்படிங்கிறது, இந்த கார்டு 10 அந்த 10 வெள்ளி கார்டு 10 ரியால் கார்டு மட்டும் தான் இவ்வளவு இருப்பா. அவன் இருப்பான். பரவாயில்ல. அவன் 1-2 வாரத்தை அப்படி பேசுறதோட சரி. அதுக்கப்புறம் இந்த வாட்டி வரையில இவ சேஞ்ச் ஆயிட்டால இல்ல மண்டை ஓடி போச்சான்னு தெரியல. என்ன சொல்றிய? ஆமாடா. இவ வந்து என்ன செய்யறா தெரியுமா? அப்ப 3 நாள் தங்குவாங்க. புதன்கிழமை சாயந்தரம் வந்தாங்க. வெள்ளி வியாழன் வெள்ளி தங்கிட்டு தான் போவாங்க. இந்த வியாழன் நான் போகும்போது இவங்க 2 நாள் இங்க தங்குவாங்க. நான் இவங்க எப்போது மாதிரி நாளுக்கு வருவாங்கல்ல. ஆமா. அவங்க நான் வந்து மாப்பிள்ள வெயில் காலம் ஆரம்பிச்சு இந்த 6 மாசம் 5 மாச காலமாவே இந்த ஆளுக்கு தான் வந்து எல்லாமே பாக்குறாப்ல எனக்கு. ஆமா. வரப்போ நமக்கு மனசுக்கு தைரியமா ஆறுதலாம் இருக்கிறாப்ல. சட்டுன்னு வர வேணான்னு சொல்ல முடியல அவங்கள. அப்ப என்ன சொல்ல சொன்னாங்களோ? அவளா இந்த ஆளுக்கெல்லாம் ஏன் இங்க வாரா? ராத்திரி அது ஸ்டே பண்ணல பாத்துக்க. அடுத்த நாள் பேசிக்கிறீங்கள எல்லாம் பேசி எப்போ வந்துடும். இப்ப நம்ம இடம் வந்து அவங்களுக்கு டீக்கிற மாதிரி மாப்பிள போட்டு காலையிலே வந்துருவாங்க. அங்க வந்து அந்த நம்ம கட்டச்சாய போட்டு வைப்போம், குடிச்சிட்டு தான் போவாப்ல. அவங்க சைஸ்டுக்கு அப்படி போவாங்க. ஆமா. போயிட்டு வந்து இங்க உட்காந்துருவாங்க. அரபி நம்ம ஏரியால இருக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வரமாட்டாங்க. ஆனா எப்படி வந்தாங்கடா நல்லா பழகுனதுனால. ஏன் நான் இருந்த ரூமுக்கும் அவன் இருந்த ரூமும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கேன். அதனால இது கொஞ்சம் அவுட்டர் பக்கம் தான் இருக்கீங்க. இது அவங்க கொஞ்சம் அங்கிருந்து இருப்பாங்க. நீ ஓனருக்காரன் ஒன்னும் சொல்லல. இவ பாத்துட்டு அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப எனக்கு இதை இவங்கள்ட்ட எப்படி நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு விட்டா எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு மனசுக்கு ஓட ஆரம்பிக்குது மறுபடியும். என்னடா இது நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, இவ என்னடா இது அப்படின்னு. அவ வந்து எப்படின்னா நேர என்னை கூப்பிட்டே சொல்றா. மூஞ்சியும் தெரியல ஒன்னும் தெரியல. எனக்கு குரல் மட்டும்தான் கேக்குது. பக்கத்துல நிக்கிறா. மூஞ்சியெல்லாம் மூடிக்கிட்டு அவ சொல்றா, இந்த சதீக் هذا كل نبر انت صديق ثاني مرة انت كلمت ما يجي هناك அப்படின்னு. அடுத்த தடவை இங்க வரக்கூடாது அப்படின்னு. அப்படிங்கிறா. லாத்தி يجي هناك எனக்கு ஈஜி முஸ்கில் குழு நபர் முஸ்கில். ஆனா மாஃபி யாத்தி நீ ராத்தி புண்டு சம்பளம் நான் உனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறா. அது சரி. அப்ப நான் கேக்குறேன் லேஸ் லேஸ் மாமா லேஸ் அப்படின்னு. அவ லா அப்படிங்கிறா. நான் கேக்குறேன் ஏன் அப்படின்னு கேக்குறேன். இந்த என்னமோ என்னமோ சொன்னாப்பா பண்ணிட்ட. அவளுக்கு பேசுறது கொஞ்சம் ரொம்ப டக்குன்னு நம்மளுக்கு புரிய விடாது. சக்குன்னு புரிய என்னமோ சொல்றா. அப்ப என் ஓனர் வந்து அப்ப அவன் நிக்க போகும்போது இந்த இந்த கல்லம் தாகதா இந்த சதிக்கு மாய்ஜினா அவனு அடிக்கிறான். அந்த தைய பொண்ணு நானும் வந்துட்டேன் மாப்பிள்ள. இப்ப என்ன நடக்குதுண்டா, எனக்கு மண்டை ஓட ஆரம்பிக்குது. பழைய குருடி கதவை துருடின்னு ஆயிடுச்சடா இப்ப கதை அப்படின்ட்டு. என்ன இப்படி போட்டு கேட்ட போறாள? இப்படி இப்ப வந்து கேட்ட அவன் ஒண்ணும் சொல்லல. அவன் சொல்லல. அவனுக்கு தெரியும். நமக்கே ஹெல்ப் பண்றாங்க. அவனுக்கு தெரியும். ஆனா அந்த 6 மாசமா அவன் பார்த்தாங்கன்னா எல்லாம் வருவாங்க போவாங்க எல்லாமே தெரியும்.
இப்ப இவ இருந்துகிட்டு மாப்பிள்ள, ஆஹா அப்ப இப்ப அவங்கள்ட்ட சொல்ல முடியாதாரு. ஆமா இந்த 6 மாசமா வர்றா, எனக்கு சாப்பாடு தர்றாப்புல கொள்றாப்புல இவ்வளவும் செய்யறாங்க. ஆமா என்ன சொல்ற? அப்ப இப்ப எனக்கு இவ்வளவு சொல்லாம இருக்க முடியலடா.